ஏன் சொருவிட்டானா? எது மேஜிக் ட்ராவல்னு சொன்னேன்? வேகமாக செம்ம ஸ்பீடாக ஃபோர்ஸாக ஓடி போய் 250 மில்லியன் எவ்வளோ பேர்கிட்ட இருந்து ஓடணும்? நீ ஃபஸ்ட்டாக வர அவ்வளோ பேரையும் உளவியல் சிந்தனைனா என்னங்க அபூபக்கர்? அவங்க என்ன உதவி கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதான் என்னென்ன ட்ராவல்லாம் பண்ணியிருக்கீங்க இங்கே பூமியில் வந்து? காரு, பைக்கு, சொல்லுங்கள். பஸ்ஸு, காரு, பைக். யார் பைக்குனா நீங்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்களா அந்த பைக்கு, பஸ்ல போவது, அப்புறம் கார், இந்த டிராவல். கரெக்டு தான். இங்கே உட்கார்றா, உனக்கு சொல்லி தரணும்னா உட்காரு. அப்பனா ஜானி குடிக்கீங்க. அதான் நீ சொன்னதுக்கு நான் கொஞ்சம், நீ சாப்பிட்டியா? இப்போ கொஞ்ச நேரம் நீ கேளு. கேட்கணும்னா அப்போ நீ இவ்வளோ நான் ஜானி, கொஞ்ச நேரம் நான் ஜானி, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம். நான்லாம் ஜானியாக இருக்க மாட்டேன். கெட்ட வார்த்தையில் ஏதாவது சொல்லிடுவேன். நான் அன்பர் தான் சாவர வரையும், பிறந்த வரையும் நான் அன்பர்னா சாவர வரையும் நான் அன்பர் தான். நான்லாம் என்றைக்குமே மாற மாட்டேன், எப்பயுமே மாற மாட்டேன். ஏன்னா இவங்க தான் காசுக்காக ஜானியாக மாறுவாங்க, இல்லை சாணியாக மாறி நாத்தமாக நாறுவாங்க. நான் என்றைக்குமே காசுக்காக சாவரவனே அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா உருவாக்குறேன் பாரு உன் பேரை, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்தக்காக நான் நீ இப்படிலாம் கேவலமாக காசுக்காக கேவலமாக இந்த மாதிரி பீத்துன்றவங்களாம் மாறக்கூடாது. அப்படி மாறுறதுன்னா அப்படி மாறுறதுக்கு நான் ஒன்றும் உருவாக்கலை, இல்லை உருவாக்க நினைக்கல. சரி கேள் இங்கே பாரு ஒன்ட்டெல்லாம். ஆனால் இதுக்கு மேலெல்லாம் நான் வாயிலெலாம் சொல்ல மாட்டேன்டா, குச்சி எடுத்துகிட்டு தான் சொல்லுவேன். நீ எல்லாம் ஆனால் அவங்க சொல்கிறேன் பார்த்தியா? சொல்லுங்கப்பா. ஸ்ரீலங்கா எங்கே இருக்கு? ஸ்ரீலங்காவா? ரொம்ப தூரம். ஏரோப்ளைன்லாம் போயிருக்கியா? போல. ஏரோப்ளைன் ட்ராவலு, இல்லைன்னா பஸ் ட்ராவலு, இதெல்லாம் வந்து நீ ட்ராவல் பண்ணி ஜெயிக்கிறது, இல்லை ஓட்டி வேகமாக வந்ததை விட இங்கேருந்து இங்கே இந்த இதில் ஃபோர்ஸாக நீ வந்து ஜெயிச்சிருக்க பாரு. அப்படி ஜெயிச்சு அப்படி பிறந்தனால தான் அபூபக்கர் உயிர் இங்கே இருக்குது. இவ்வளோ பேரை போராடி வந்திருக்கான். எத்தனை பேரை? 250 மில்லியன் பேரை. அவ்வளோ பேரையும் தாண்டி முந்தி ஃபஸ்ட்டு வந்தனால தான் அபூபக்கர் இன்னைக்கு உயிரோடு இருக்கான். அந்த 250 பேரையும் உயிரை வந்து இல்லாமல் மற்ற எல்லாமே குப்பையாக போயிடுது, இல்லை அழுக்காக வெளியில் வந்துடுதுன்னா அதை உருவாக்குறது எண்ணமும் சிந்தனையும். அதுக்கு முன்னாடி 6 வருஷத்தில் முன்னாடியிலேருந்து அந்த எண்ணமும் சிந்தனையும் உருவாக்குறதுக்கு அபூபக்கர் இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இப்படி 2 வரணும் மச்சம் இப்படின்றத யார் நினச்சா? யார்? அந்த டிஎன்ஏல அதோட நான் இங்கேயும் நினச்சேன். அப்படியே அசலாக வரணும்னா அதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கணும். அது அபூபக்கர் இங்கேருந்து இங்கே போகிறானே, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வேகமாக எல்லாரையும் முந்திட்டு வேகமாக இங்கே போய் இந்த முட்டைக்குள்ளே சொருகுறானே, அந்த ஸ்கேன் பண்ணி மேஜிக் ட்ராவல். எல்லா உயிரையும் தாண்டி போய் ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் மேஜிக் ட்ராவல். அந்த ட்ராவலில் என்னெல்லாம் நடக்கும்? காம்படிஷன். Who is the real hero in the life about the Holy Quran? இந்த எங்கர் அந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கும்? அந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கும்? இந்த முட்டைக்குள்ள தான் ஒரு பலூன் இருக்கும். அந்த பலூன் மாதிரி அது என்ன பலூன்பா?
அந்த ஒரு முட்டை பார்த்துருக்கியா இல்லை, வெள்ளை கலர் முட்டை. ஆமாம். அந்த முட்டைக்கு உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பலூன் மாதிரி ஒன்று இருக்கும். குருவி இல்லைன்னா டைனோசர் இந்த மாதிரி தானே. டைனோசர்லாம் ஒன்றும் இல்லவே இல்லைடா. ஏன் ஒரு தடவை இவங்க தப்பு பண்ணுறாங்க. தப்பால் என்ன இதுன்னு பிறக்கிற உயிரை வந்து இவங்க கடமைக்கு அந்த உயிரை என்னது அந்த சைக்கோசெட். சரி சொல் நீ சொல். அதெல்லாம் இப்போ ரொம்ப பெருசாக எல்லாரையுமே தின்னுரும். அது நிறைய தின்னுச்சுன்னா எந்த உயிரும் இருக்காது. அது எல்லா மிருகத்தையும் தின்னுரும்ல. அதனால சிங்கம் படைச்சிருக்கானே காட்டில் இருக்க. என்ன மானு? எல்லா மானும் தான்டா இருக்கு. ஆம்பளை மான், பொம்பளை மான், எல்லா மானும் தான் இருக்கு. சரிங்க வா. ஆமாம் இருக்கு. சரி, நான் சொல்கிறது கேட்குறியா? எப்படி அபூபக்கர் பிறந்தான்றது இவ்வளோ நேரம் சொன்னேன். அதுக்கு நீ என்ன புரிஞ்சிருக்கன்னு சொல்லு. அபூபக்கர் கண்ணு வளையுது. எப்படின்னா அவங்க இந்த மாதிரி சமையல் காய் போட்டு அப்படிலாம் இருக்கு. அந்த உயிர் எப்படி யார்கிட்ட இருந்து போகிறது? என்ன அந்த உயிர் அணு யார்கிட்ட இருந்து போகிறதுங்க? அதான் 24 குரோமோசோம்ஸ். 24 குரோமோசோம்ஸ். குரோமோசோம்னா என்ன தெரியுமா? குழந்தை கேட்கலன்னா அதுவா வருது. அது மாதிரி தான் ஒவ்வொரு உயிரும். இந்த ஒரு உயிருக்கு எக்ஸாம்பிள் புரியுதுன்னா ஒரு உயிரும் எப்படி உருவாகுது. இது இவங்க என்னதுன்னு பெரிய பிஸ்னஸ் ஆக்குறாங்களே. வெறும் மனுஷன் உயிரை மட்டும். ஒரு ஆடு அப்படி தான் உருவாகும், ஒரு மாடு அப்படி தான் உருவாகும். கரு உருவாகுதுன்னா எல்லா உன்கிட்ட சொல்கிறதுக்கு நான் செருப்பை கழட்டி என்னையை நானே அடிச்சுக்கும். அப்படி தான் தூக்கேறி நோட் பாதம். நான் சொல்கிறது ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உட்காந்து கேளுங்க. கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தருவேன்டா. உட்காருனான்னு கை கட்டி உட்கார்றா. சொல்கிறது நீ உருவானது உனக்கு தெரியணுமா வேணாமா? அப்போ நான் அமைதியாக உட்காந்து கேளு. உங்களுக்கு இல்லை என்னமோ பண்ணு சொல்கிறதானா கேட்கவே மாட்டேன். அப்படி தானே? எந்த ட்ராவல் அபூபக்கர் இவ்வளோ நேரமாக நான் உனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது? ஒரு மேஜிக் ட்ராவல்னு சொல்கிறேனே, அது என்ன? யாரோடதுல வயிற்றுலேருந்து வந்த? யாரோட வயிற்றுலேருந்து வந்த? அந்த பொம்பளைகிட்ட ஆம்பளையும் எப்படி ஒரு உயிர் உருவாகும்? எப்படியா? அப்துல்லா எப்படி வந்தான்? எங்கேருந்து வந்தான்? அப்துல்லா எங்கேருந்து வந்தான்? அப்துல்லாவா? நீ பார்த்தியே கண்ணால்? நான் கேட்டுதான், நீ உன் கண்ணால் பார்த்தில்ல? எப்படி வந்தான்? தொப்புள் கொடியோட. எதுலேருந்து வந்தான்? வயிற்றுல. வயிற்றுலேருந்து நான் கிழிச்சு இப்படி இருந்து எடுக்கலையே. ஆமாம். வயிற்று கிழிச்சு கையை விட்டு எடுத்தேனா? இல்லை. வேற எப்படி?
எப்படி அப்துல்லாவா தலை வந்துச்சு அதில் தான் எடுத்தீங்க. தலை வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏன் தலை தான் வருது அப்துல்லா? ஆமாம், 10 மாதம் 9 மாதம் இதெல்லாம் முடியும் போது தலை தான் ஃபஸ்ட்டு. இங்கே ஓட்டை இருக்குமா இருக்காதா இங்கேயா? பொம்பளைக்கு இங்கேயா? கீழே. இதான் எல்லா எல்லாத்தையுமே பார்த்துருக்கிறது. பொம்பளைங்கெல்லாம் பார்த்துட்டியே கேவலமாக கெட்டதா. அதுலேருந்து உனக்கு நல்லது என்னன்னா அந்த உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, அதனால அது யூஸ் ஆகும். எங்கே ஓட்டை இருக்கும்? வயிற்றுலையா? கீழே. எங்கே? கீழே கீழே இங்கே. இங்கே ஓட்டை இருக்காது, எனக்கு தெரியாது. நீ தான் பார்க்குறியே கேவலமா எல்லாத்தையும் தான். எப்போ பார்த்தாங்க? அப்துல்லா பிறக்கும் போது. அப்துல்லா பார்க்கும் போதா? அது தானே எல்லாம் தப்பாக எல்லாத்தையும் பார்க்கறது. அவனுக்கு வர பாலையும் கேவலமாக எல்லாம் எவ்வளோ மோசமாக பண்ணாங்கன்றது எல்லாமே தான் தெரியுமே. இவங்க தப்பு பண்ணாங்களா? சரி, இவங்க தப்பு. சரி, அதெல்லாம் விட்டுறலாம். ஒரு விஷயத்துலேருந்து நீ தப்புனா அதில் நான் சொல்கிறத மயிரில் நீ கேட்குறியா இல்லை என்னதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. உன்னை எல்லாம் நான் என்னன்னு உட்கார வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன்ல, நீ ஆடிட்டே இருப்ப. நீ உட்காந்து கையை கட்டி உட்காருறீனா கேட்குறீனா கையை கட்டி உட்காரு, இல்லைனா நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். என்ன ஏன் இவங்க என்ன தப்பாக்குறாங்க? இவங்கள தப்பாக்கி சம்பாதிக்க வேண்டியதானே? ஏன்னா இவங்கள ஒரு தப்பாகி பணத்தின்றவங்க நான் அசிங்கத்தை தின்னு பழகிருச்சு. நான் அது சின்ன பிள்ளையோடதாக இருந்தாலும் திம்பாங்க, கிளவியோடதாக இருந்தாலும் திம்பாங்க. அசிங்கமாக கேவலமாக என்னான்னு தப்பாக்கணுன்னா அது எப்படி இருந்தாலும் தின்னு சோறுக்கு வயிற்றுக்கு மட்டும் நல்லதை தேடி தேடி திம்பாங்க. இர்ஃபான் வியூஸ் இந்த வியூஸ்ன்னு அவங்க திங்கிறதுக்கு பிரியாணி இல்லை ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் அந்த வாய்க்கு மட்டும் ருசியாக திங்கிறதுக்கு நினைக்கிறவங்க உடம்பு தேவைக்கு அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் தின்றேன்னு கொன்று மூட்டை கட்டி போட்டுருவாங்க. அவளை பார்த்தியா பார்க்கலையா? ஒரு வீடியோ காட்டினாங்க. அதெல்லாம் பல பேரோட பசிக்கு மிருகமாக தின்றது தான். அபூபக்கர் நான் உருவாக்குறேன்னு இருக்கும் போது எப்படின்றது இங்கே நான் சொல்கிறதுக்கு இங்கே எழுதியிருக்கேனே. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எங்கேருந்து போகிறேன்னு தெரியுதா இல்லையா? 250 மில்லியன் பேரை முந்திட்டு நீ போய் ஒரு உயிராகிறியே, அது எங்கேருந்து எங்கே? இங்கேருந்து அவன் காம்பன்டேஷன்லேருந்து ஒரு முட்டையில் சோவனால அதுலேருந்து தண்ணியாக வருது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா அப்பாவோட குஞ்சிலேருந்து ஒரு தண்ணி வருதுன்னா அது போய் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே ஒரு முட்டை இருக்கும். அந்த முட்டைக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் அந்த 250 மில்லியன் ஒரே ஒரு அபூபக்கர் இல்லை, அபூபக்கரை மாதிரி அந்த மாதிரியே வை. ஒரே ஒரு அபூபக்கர் இல்லை, அபூபக்கர் மாதிரி 250 அபூபக்கர், 250 மில்லியன் அபூபக்கரை முந்திட்டு கண்ணை மூடிட்டு கேளு. மைண்டில் ஏறணுமா ஏற வேணாமா? கண்ணை மூடிட்டு கையை கட்டிட்டு கேளு. அந்த 250 பேரை 250 மில்லியன் பேரையும் முந்திட்டு நீ போய் ஜெயிச்சு அந்த உயிரா உருவாகிறதுக்கு உள்ள போனாதான் அதுதான் நீ. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோண்டு தான் இருந்த நீ. இதுதான் உன்னோட உயிர். ஒரு பால் பாயிண்ட் பேனால ஒரு புள்ளி வச்சு அதை இன்ட்டு அதை எவ்வளோ வந்து அதை டிவைடட் இன்ட்டு 1000 1200 டிவைட் பண்ணால் இந்த புள்ளியை இன்னும் சின்ன சின்ன சின்னதாக மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து உடச்சி நொறுக்கி 1200 டிவைட் பண்ணால் அதுதான் அபூபக்கர். இத்தனோண்டு 6 வருஷமா 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. டிவைடட் இன்ட்டு அந்த பால் பாயிண்ட் பண்ணால இதுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, இங்க கண்ணு இல்லை. ஒரு கண்ணு அவங்க யாரு? ஏன்னா அவங்க தப்பா இருந்தனால ஒரு கண்ணு போயிடுச்சு. அப்ப இந்த கண்ணு போயிடுச்சுன்னா என்ன? அந்த மாதிரிலாம் போகணும்னா ஏன் அப்படின்னா இப்போது இங்கேருந்து இங்கே நான் உள்ளே போகும்போது வெறும் அபூபக்கரை நான் உருவாக்கணும்னு நினச்சி இந்த
ட்ராவல் இந்த தண்ணி போகுதுன்னா அபூபக்கர் மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. என்ன பிஸ்மில்லான்னு என்ன சொல்லிட்டு சாப்பிடுவேன்? பிஸ்மில்லான்னு. அந்த மாதிரி பால் குடிக்கும் போது ஒரு துவா, தூங்கும் போது என்ன சொல்லுவேன்? அல்லாஹும்ம பிஸ்மிகா அமுத்துல் வாகியா. அந்த மாதிரி இங்கேருந்து இதுதான் ஒரு துவா குஞ்சுன்னு வச்சுக்கலாம். இங்கே தான் அந்த ஓட்டை, அதுக்குள்ளே இருக்க பால் மாதிரி இருக்க உயிர். அதுக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே அப்பா என்ன கேட்பேன்னா, அபூபக்கர் ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக இருந்து அபூபக்கரோட பேர் மட்டும்தான் இருந்தது. உருவாக்கும் போது உள்ளே போகும்போது என்ன நான் கேட்பேன்னா, இது எந்த சைத்தானோட தீண்டுதல் இல்லாமல் அந்த துவாவை அரபியில் சொன்னால் புரியாது. இன்னும் நிறைய பேருக்கு அரபி தெரியாது. உனக்கு அரபி தெரியுமா? அரபி தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல, அதனால உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த நேரத்தில் என்ன நான் கேட்டேன்னா, அபூபக்கர் எந்த விதமான சைத்தானோட தீண்டுதல் இல்லாமல் கை கால் சைத்தான் பேய் வந்து இப்படி நோண்டுறான்ல ஒன்று, அந்த மாதிரி அந்த வெறும் சின்ன பால் பாயிண்டில் வச்ச உயிர் அந்த மாதிரி இல்லாமல் அபூபக்கரை வந்து முழு கண் கை கால் எல்லாத்தோடையும் ஆரோக்கியமாக படைச்சி விட்றாளான்னு ஒரு நாள் அபூபக்கரை அபூபக்கருக்கு என்ன இந்த ட்ராவல் ஆகுது, இந்த மேஜிக் ட்ராவல். அபூபக்கர் போய் ஒரு முட்டைக்குள்ளே வேகமாக சொருகிறானே, அது எங்கே இருக்குது? கருப்பைன்றத அந்த போய் அதுக்குள்ளே 250 எதெல்லாம் மிச்சம்னா நானும் அது எழுதேன். இங்கே ஒரு முட்டை இருக்கு. இங்கே ஒரு முட்டை இருக்கா? முட்டை இருக்கு. அதில் அபூபக்கர் இங்கே இருந்து இவ்வளோ தூரம் இருக்கான். அதில் அபூபக்கர் இங்கே போகிறான் மேலே. வேகமாக போய் சொல்விடான். சொல்விடனால அதுதான் தண்ணி, அதுதான் உயிர். தண்ணியாக போய் அந்த தண்ணியில் கலப்பணமான விந்து துளியிலேருந்து தான் படைக்கப்பட்டது அபூபக்கர் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா உயிரும் எல்லா ஆம்பளை பொம்பளையும். எப்படி இந்த ஒரே ஒரு ட்ராவல், இந்த ட்ராவலுக்கு பேர் என்ன? ட்ராவலுக்கு பேர் உயிர். செருப்பை கழட்டி அடிக்காமல் உட்காந்துருனியா? இங்கே வா. அந்த வழியில் என்னெல்லாம் எப்போ என்னன்னு அந்த முட்டை உருவாகும்? 14வது நாள் பீரியட் ஆகி 14 நாள் அந்த ஒரு முட்டை, அந்த முட்டை இந்த முட்டைக்குள்ளே போகுதில்ல, அந்த முட்டை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட வாயை திறந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கேருந்து ஒரு உயிரணு அந்த ஓட்டைக்குள்ளே வருதான்னு வந்து உயிர் உருவாகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கும். எப்போ? எத்தனை நாளில்? 6 மாதம். எல்லாம் ஏதாவது கெட்ட வார்த்தையில் சொல்லிட போகிறேன். 14 நாள் ஆஃப்டர் பீரியட் ஆகி 14 நாள் கழித்து ஒரு முட்டை வெயிட் பண்ணிகிட்ருக்கும் உயிரை உருவாக்குறதுக்கு. இப்போ இருக்கவங்கள்டிருந்து நல்ல உயிரணுலாம் வரவே வராது. ஏன்னா அபூபக்கர் மாதிரி இந்த சின்ன வயசில் எவ்வளோ தப்பாக எவ்வளோ மோசமாக இருக்கீங்க நீங்கள். எவ்வளோ தடவை குஞ்சு தொடுற? உன் கண்ணு சொல்லுதே உன் லட்சணத்தை. அது மாதிரி நீ இப்போவே தொட்டினா நீ போய் உனக்குன்னு இன்னொரு பொண்ணு வரும்போது குழந்தெல்லாம் பிறக்காது. அபூபக்கருக்கு பெரிய அபூபக்கர் ஆகி குழந்த பிறக்கணுமா வேணாமா? அப்போனா பிறக்காது. நீ வேணும்னாலும் பிறக்காது. ஏன்னா நீ இப்போவே எல்லாத்தையுமே இப்போவே 250 இப்போ நீங்கள் நடந்து பண்ணுறீங்களே தப்பு, அந்த தப்புலலாம் எதுவுமே உன் லட்சணம் ஒரு நிமிஷமும் தெரியும். ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொன்றுலையும் தெரியும் எந்த அளவுக்கு எப்படின்னு. உன்னை நான் எதுன்னு இத்தனோண்டா இருக்கும் போதுலேருந்து தெரிஞ்சது இல்லை. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நீ வளர்ந்த போது தெரியாதா உன்னை பற்றி எனக்கு?
எனக்கு நீ வந்து பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுல எதுவும் இல்லை, அழுது நடிக்கிறதுல ஒன்றும் இல்லை. எந்த விதத்துலையும் உனக்கு உன்னோட வாழ்க்கைக்கு நீ ஒழுக்கமாக இருந்தீனா தான்றதுக்கு தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன். உன்னை என்னன்னு தப்பாக காட்டி இல்லை தப்பானது என்னதுன்னு சொல்கிறது எல்லாமே அதுலேருந்து படிப்பினையும் எக்ஸாம் ஒவ்வொன்றுலேயுமே ஒரு லெசன் அதை நீ எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. தப்பை ஒருத்தியை காட்டுறேன்னா அந்த அவளை மாதிரி அடுத்து இன்னொருத்தியை நீ தேடிடக்கூடாது. ஓதியிருக்கா, நான் முபலிக்கா படிச்சிருக்கேனோ அப்படி இப்படின்னு அவளை நான் டெய்லியும் குரான் ஓதுறவளான்னு நினச்சி இப்படி அப்படின்னு எதையுமே காசு பணத்தை எதிர்பார்க்காம அவங்க கொடுத்ததெல்லாம் திரும்பி வாங்கிக்கங்கடான்னு சொன்னதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் பொம்பளைங்க 6 பேரை என்னன்னு பார்த்து அந்த 6 பேருக்கும் என்னது உயிரையும் கொடுத்து அந்த உயிரெல்லாம் எப்படி உருவாக்கணும். அதனால தான் இனிமேட்டுக்கு வேணாம். ஒவ்வொரு தடவைக்குமே யாருக்கு நான் ஆசைப்பட்டேன்னா ஒரு பொண்ணுனா அந்த பொண்ணு பிறந்துச்சுன்னா அது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யாருக்குமே என்னதுன்னு இந்த பூமியில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போக முடியாது. 10th பப்ளிக் எழுதுறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, அது மாதிரி இந்த பூமியிலே நமக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா ஒரு பொண்ணு பிறக்கணும். அந்த பொண்ணை குட் கேர்ளாக தப்பாக பார்க்காம, தப்பாக பேசாமல், தப்பாக கேட்க வைக்காமல், ஒழுக்கமாக பியூராக வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த வீட்லேயும் சர்டிஃபிகேட் கிடைக்கும், எல்லாக்கிட்டேயும் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீ சொர்க்கத்துக்கு வாஜிபாகுன அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டு உங்கள் அம்மா மாதிரி நீ எல்லாம் வாயால் தான்டா நீ இனிமேன்னு சொல்கிற. ஆனால் இனிமேட்டுக்குன்றது எந்த விதத்துலையும் நீ அப்படி இல்லை. ஒன்றா ஒட்டு மொத்தமாக நீ இருக்கவே போகிறதில்ல, இருக்கவே மாட்டேன்றதுக்கு சாட்சி இவங்க டிவியில் காட்டுறாங்களே காண்டம் ஆடுலாம் யாருக்கு தேவை? குழந்தையே பிறக்கக்கூடாதுன்றது முடிவு பண்ணி காண்டம் ஆடு. என்னையும் தப்பு பண்ணிருக்கீங்க, அவங்களே தப்பா இருந்து அவங்கள சம்பாதிச்சு வேண்டியதானே, என்ன பண்ணாங்க? ஏன்னா அவங்க யாரெல்லாம் பணம் தின்னீங்க, அவங்க யார் கிடைச்சாலும் அவங்கள தின்னு அவங்கள கொன்று அவங்களால வாழ்ந்துக்க நினைப்பாங்க. சுயநலமான உலகத்தில் யாரும் வாழ வச்சு வாழணும்னு நினைக்க மாட்டாங்க, கொன்று திங்க தான் நினைப்பாங்க. அவங்க பசிக்கு அது எவ்வளோ சின்ன குழந்தை இல்லை அது எவ்வளோ பெரிய தூரத்துக்கு என்ன இதுன்னு அதோட வாழ்க்கையை பாதிக்கும் தெரியாது. இவங்க எல்லாத்தையும் தான் திம்பாங்க. ஏன்னா அரிப்பெடுத்தா எதோ திங்கிறேன் பீ தின்றதுன்றத இவங்க எப்படின்னு தெரியாது. பசிக்குதுன்னா அந்த பீனா யார் இருந்துன்னு கூட தெரியாமல் திம்பாங்க. அவ்வளோ கேவலமான ஜென்மங்களாக வாழ்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ பசியில் இருந்தாலும் ஏன் இவங்கள மாதிரி தப்பாக எனக்கு வாழ தெரியாதா? இதுக்கு முன்னாடி வாழலையா? ஏன்னா அபூபக்கர் என்னன்னா 7 வயசு ஆயிடுச்சுன்னா இப்படி உருவாக்கணும்னு நினச்சி ஒரு நாளையும் ஒரு நிமிஷத்தையும் கடந்து தாண்டினால தான் அதுக்கு முன்னாடி ஒன்று அபூபக்கர் மாதிரி ஈக்குவலாக இருந்தது ஒரே ஒரு லவ். இப்படி கழுத்தை நான் நெரிக்கிறேன்ல, இப்படி தப்பு ஏன் பண்ணேன்னு உன்னை கொல்றதுக்கு நெரிக்கிறேன்னா இப்போ அபூபக்கருக்கு வலிச்சாலும் மூச்சு அடக்கிதுனாலும் கையிடுறான்னு தட்டி உள்ளையே ஏன்? அது என் மேலே இருக்க லவ் நம்பிக்கை. அபூபக்கர் நான் கொன்ற மாட்டேன். அது மாதிரி ஒருத்தி இருந்தா. என் பேர் தெரியணுமா? அவ பேர் யாரு? என் பேரை கேட்கலடா. அபூபக்கர் இந்த மாதிரி இப்போ இருக்கான்ல, அது மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் என்னது 2-3 தடவை நான் இப்படி என் கையை உன்னால் தட்டி விட முடியும்ல, எனக்கு வலிக்குது கையறா இப்படின்னு தட்டி விட முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்? அந்த மாதிரி அது அந்த நம்பிக்கை வச்சிருந்த போதும் அதையும் தூக்கி எறிஞ்சேன். யாருக்காக? அபூபக்கருக்காக. ஏன்னா அதை வெறும் பேர் இல்லை, அபூபக்கர்ன்றது வெறும் பேரா? எமோஷன்னா என்ன? எமோஷனவா தெரியாது. அந்த புள்ளி என்ன அந்த புள்ளி? இதுதான் கண்ணு. அதுதான் கண்ணா? இது கண்ணு இருக்கா? இதுல 2 கண்ணு இருக்கு.
ஒன்று சின்னதாக இருக்கு, ஒன்று பெருசாக இருக்கு. ம் ஏன்னா ம் இது இது சைதான் ம் இந்த கண்ணு எனக்கு இருக்க மையம். ம் இது இதுதான் சோதனை. ம் இது ம் இது என்ன கண்ணு? பீச்சை கண். ம் அபூபக்கர் கையும் பீச்சை கை. அபூபக்கர் கண்ணும் பீச்சை கண். இதான் ம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இங்கிட்டு இருக்கிறது என்ன? என்ன சோத்து கண். ம் அபூபக்கரோட இது எழுதி